அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணணும்? பாதுகாக்கப்படணும். இப்படிப்பட்ட துன்மார்க்க சிந்தையிலிருந்து அவங்க வெளியே வரணும்ன்றதுதான் தேவனுடைய சித்தம். இதுதான் உண்மையான துதி, இதுதான் உண்மையான ஆராதனை. இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும், சோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவரே, நீங்க இப்படியே மாத்த போறதுக்காக சோத்திரம். எல்லாத்தையும் நீங்க ஆண்டவரே மாத்துறதுக்காக ரத்தம் செஞ்சுட்டீங்க, ஆல்ரெடி நீங்க மாத்த போறீங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இப்படி பலவீனமா இருக்கிறாங்க, உங்களுடைய வாக்குத்தத்தை பெற்ற யூதர்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தை பெற்றவங்க, ஆபிரகாம் மூலியமாக யூதர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்க அவங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணப்படணும்? சரியான பாதையில போகணும். ஆண்டவர் எதற்காக நிலத்தை கொடுத்தாரு, எதற்காக ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதத்தின் நோக்கத்தை அவங்க செய்யணும். ஆசீர்வாதத்தை பிடிச்சிட்டு நோக்கத்தை விட்டுறக்கூடாது. அங்கதான் பிரச்சனை. இன்னைக்கு சபையில ஏற்படுகிற மிகப்பெரிய ஒரு அவலட்சணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே தனித்தனியா பார்க்க. தனித்தனியா பார்க்கறது என்பது தேவ சித்தம் கிடையாது.